புதிய வாடகை ஒப்பந்த விதிகளை தளர்த்துவது குறித்து எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். பரத்குமார், வணக்கம். இந்த போராட்டம் குறித்து மேலும் சொல்லுங்க. தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கத்தின் மூலம் மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சிலிண்டர்கள் நிரப்பும் மையங்களுக்கு சமையல் எரிவாயுகளை எல்பிஜி டேங்கர் லாரிகள் மூலம் வாடகை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கி வந்த சூழ்நிலையில் தற்போது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினம் இன்று முதல் லாரிகளை அந்தந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு எரிவாயுகளை ஏற்ற செல்லாமல் நிறுத்தி வைத்து காலமுறை வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 2025 30ஆம் ஆண்டிற்கான புதிய வாடகை ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டன. அதில் 3 லட்ச லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மாற்று ஓட்டுநர்கள் இல்லாத பட்சத்தில் 20,000 ரூபாய் அபராதம் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை எண்ணெய் நிறுவனங்கள் விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளை தளர்த்த கோரி 3 கட்டங்களாக எண்ணெய் நிறுவனங்களானது நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் எட்டப்படாததால் இன்றைய தினம் தென்மண்டல அளவில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தங்களது காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றால் தென் மாநிலங்கள் முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடானது ஏற்படும், பொதுமக்களும் பெரிதளவும் பாதிக்கப்படுவார்கள். இந்த சூழலில் கோவையில் உள்ள ஐஓசிஎல் ஆயில் நிறுவன அலுவலகத்தில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் பேச்சுவார்த்தையானது நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் பிறகு நல்ல முடிவு எட்டப்பட்டால் இந்த போராட்டமானது முடிவுக்கு வருமா அல்லது மீண்டும் தொடருமா என்பது குறித்து தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பரத்குமார்.